எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மறித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்ந்து விட்டேன். பாவத்திலே மறித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்ந்து விட்டேன். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா
முழங்கால் போயிட்டு கத்திரனைக்கு பார்த்து ஆராதிப்போமா. இருக்கும் இடத்தில் தலைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்க போயிடும். அந்த காலை வேளைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நமக்குள்ள கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும்படிக்கு என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், என் வீட்டில் உங்களை மகிழ பண்ண வேண்டும் வாக்களித்தவர். அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிற நம்மை அவர் மகிழ பண்ணும்படிக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியினாலும் சந்தோஷம் நிரப்பப்படும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு சீசர்கள் துன்புறுத்தப்பட்ட சூழ்நிலைகள் பரிசுத்தாவியினாலும் சந்தோஷம் நிரப்பப்பட்டார்கள். அதுபோல அவங்கள் உள்ளம் கர்த்தருக்குள் கம்பீரமாய் மகிழும்படிக்கு தேவன் தம்முடைய பரிசுத்தாவியினாலும் சந்தோஷம் நிரப்பும்படிக்கு அப்பேற்பட்ட கிருபையினால் ஆண்டவர்கள் மூடும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஹல்லேலூயா. தேவனுக்குள் கலிகூறும்படிக்கு இயேசு அந்த உலகத்தில் மனிதனாய் இருந்த போது ஆவிகளே கலிகூர்ந்தார். ஆவிகளே கலிகூறும்படிக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவர் தம் சிறகால் மூடுவார். சிறகால் மூடி ஆண்டவர் இரவின் பயங்கரத்திற்கு, பகல் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் பயப்படாமல் இருக்கும்படிக்கு தேவன் தம்முடைய சிறகால் மூடும்படி கடந்து வந்திருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை மூடி மறைத்து பாதுகாப்பது போல ஆண்டவராய் கர்த்தர் தம் சிறகால் மூடி பாதுகாக்கும்படிக்கு, கிருபையின் மேல் கிருபை அடையும்படிக்கு, பலத்தின் மேல் பலன் அடையும்படிக்கு, இந்த கிருபையில வளரும்படிக்கு, உங்களை ஸ்திரப்படுத்தும்படிக்கு, உங்களோட வல்லமையால் நிரப்பும்படிக்கு ஆவியான் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அந்த ஆண்டவர் நோக்கி அப்படியே ஆராதிக்க போகிறோம். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரே நீங்க தானே என் பலன், நீரின் பலனாக இருக்கிறபடினால் உங்களை அன்பு கூறுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து அந்த சமூகத்தில் அவருடைய பலன் நமக்குள்ள இறங்கி வரும்படிக்கு பரிசுத்தம் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் வாக்களித்தவர். நாம் சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் பலப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். இஸ்ரவேலே யாக்கோபே நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்படும்படிக்கு, நீங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவனுக்கு சொல்ல போறோம், ஆராதனை நாயகன் நீரே என்று சொல்லி அர்ப்பணித்து அந்த ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஆராதிப்போமா. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை நம்மை தொழுதிடுவேன் சொல்லி அர்ப்பணித்து தொழுது ஆராதிப்போமா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். மீண்டும் ஒரு முறை ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, உண்மையை சொல்லுவோமா ஆண்டவர் பார்த்து, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்கள் சிறந்தோ, 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆண்டவரே சுனீரே. 1000 பேர்களில் சிறந்தோ, ஆண்டவர் இயேசு நீரே,
போற்றிடும் தெய்வம், மாந்தர் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே. முழங்கால் யாவுமே முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனுடைய ஒரே ஆவியா இருக்கிறார். ஒரே ஆவியா இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியோடு இணையும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவேன், அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவேன், அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்படியே கத்தரி துதிப்போம்மா. அவரை தொழுது கொள்ளும்போதெல்லாம் உங்கள் அருகில் வருகிறார். ஹல்லேலூயா. கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்வளவு சமயமாய் கத்தரை தெய்வமாய் பெற்ற வேற ஜாதி எது? ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பிசாசு நடுங்குவான், சத்துரு நடுங்குவதை கத்தர் காண்பித்தார். ஏன் ஆண்டவர் சத்துரு நடுங்குறான்? கற்ற சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபம் எந்த இடத்திலும் நான் வந்திருந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு இறங்கி வருவேன். அவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமது கடந்து வருவார். அவரோட சேர்ந்திருக்கிறான், உடனே ஒரே ஆவியா இருக்கிறான்னு வாட்டினிபடி உங்களை ஆவியோடு கத்திரிய வல்லமை இறங்கி வந்து நிரப்பும்படிக்கு அவர் கிரியை செய்யும்படிக்கு அப்படியே பிரசன்னங்களை மூடுகிறபடியினால் சத்துரு அதை கண்டு நடுங்குகிறான். ஹல்லேலூயா. ஓ உலக சிறப்பவனின் ஆண்டவர் இயேசு பெரியவர். அவர் பெரிய ஆண்டவராக இருக்கிறபடினால அவங்களுக்குள்ள தம்முடைய வல்லமையால் நிரப்பும் பொழுது அதை கண்டு சத்துரு நடுங்குகிறான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரோ, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பரிசுத்தாவினை எப்பெல்லாம் நிரப்புகிறாரோ அப்பெல்லாம் சத்துரு நடுங்குவான். ஹல்லேலூயா. உரமல்ல பரதர பலபரா. நன்றி ஆவியானவரே. கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்குள்ள பரிசுத்த வல்லமை இறங்கி வருவதை கர்த்தர் காண்பிக்கிறார். உரமரமல ஷபலோதரபரா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்படிக்கு
ஆசீர்வதிப்புகள் இறங்கின கர்த்தருடைய வல்லமை அவங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமையின் மேகமாய் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்க உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாய் மாற்றுவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் எலும்புகள்லாம் பசுப்பிள்ளை போல செழிக்கும். ஏனென்றால் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். தேற்றனை பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றும்படிக்கு நிரப்பும் பொழுது உங்கள் எலும்புகள்லாம் பசுப்பிள்ளை போல செழிக்கும்படிக்கு, எலும்புகள் இளமலதாய் மாறும்படிக்கு அட உன்னத படத்தால் கத்தை நிரப்புவாராம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவனை சொல்ல போறோம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன்னு சொல்லி, ஆண்டவரே என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை இந்த சமூகத்தில் ஜீவ பலியாய் அர்ப்பணித்து, என்னை முழுவதும் அர்ப்பணித்து நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே என் ஆவி மாத்திரமல்ல, என் ஆத்துமா மாத்திரமல்ல, என் சரீரம் முழுவதும் ஆராதிக்க அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்து பாடி கத்திர ஆராதிப்போமா? அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் எனக்கு என்று சொல்லி ஆராதனை ஆராதிப்போமா? ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே சொல்லுவோமா? அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காக மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காக மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை
பலியா, இந்த ஊடலை ஒப்பு கொடுத்தேன். அர்ப்பணி சொல்லுவோமா? கேட்போம். அபிஷேக நிரப்புங்க ஆவியானவரே, நீங்க ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு ஆவியானவரே நிரப்புங்க. ஆவியானவரே நிரப்புங்கப்பா. ஆவியிலே களி கூறுகிற அனுபவத்தை கொடுங்க. ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த பிரசன்னம் பனியை போல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவு மரத்துடைய அலங்காரத்தை போலவும், அவருடைய வாசனை லீபனுடைய வாசனை போலும் இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பனியை போல ஓடு வல்லமையால் நிரப்பும்படிக்கு அவர் இறங்கி இருக்கிறார். ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் கத்த சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கத்த சொல்லும் பொழுது அவருடைய அபிஷேகம் ஒரு நதியை போல இறங்குவதை கத்தர் காண்பிக்கிறார். உங்களை நினைக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரு அருவியை போல பரிசுத்த வல்லமை இறங்கி கொண்டிருப்பதை கத்தர் காண்பிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. உங்களை பெருக பண்ணும்படிக்கு. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தும்படிக்கு புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவி உங்களை உயர்த்தும்படிக்கு கத்தர் புதிய அபிஷேகத்தினால நிரப்பிக் கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது கத்தர் காண்பிக்கிறார். அன்றைக்கு சாமுவேலை தாவீதை சாமுவேலை கொண்டு அபிஷேகித்தவர். ஹல்லேலூயா. ஆகாடு தள்ளப்பட்ட தாவீதை கத்தர் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகித்த போது அந்த அபிஷேகம் சவுலுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது. தனிமையிலே கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அபிஷேகித்த போது அந்த அபிஷேகம் ராஜாவுக்கு நிப்பாட்டியது. அது போல உயர்த்தப்பட்டிக்கு அவர் அபிஷேகிக்கிறேன்னு கத்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். ஹல்லேலூயா. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை திறந்தெடுக்கிறாரா. உள்ளேகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவர்களை அற்பமாய் எண்ணப்பட ஆண்டு தெரிந்தெடுக்கிறாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமையை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்ற வார்த்தையை நிமிட. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு பலப்படுத்தும்படிக்கு உன்னதாவியினால் ஊற்றும்படிக்கு நிரப்பும்படிக்கு கடந்து வந்திருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறார். கத்தர் வாய் சொல்ல புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவா. நீ எப்சிபா என்றோ நீ பீலா என்று அழைக்கப்படுவாய். உன் தேசம் வாழ்க்கை
காணப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு, செழிச்சிருக்கும்படிக்கு, நித்தமும் நடத்தும்படிக்கு, ஹல்லேலூயா, உங்கள் ஆத்துமா நின்னமுள்ளதாய் மாற்றும்படிக்கு பரிசுத்த வல்லமையால் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரம் செழிச்சிருப்பார்கள். நீங்கள் செழிச்சிருக்கும்படிக்கு, ஆவியிலே ஆத்துமாவிலே செழிச்சிருக்கும்படிக்கு நன்றி ஆவியானவரே. அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? நம்மத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஆவியன் அசைவாடின பொழுது ஒழுங்கின்மை மாறிட்டு வெறுமை மாறியது. அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும்படிக்கு, ஒழுங்கின்மை மாறும்படிக்கு, வெறுமை நீங்கும்படிக்கு, இருள் மறையும்படிக்கு, அந்தகார இருள் உங்களை விட்டு நீங்கி போகும்படிக்கு, பரிசுத்தாவின உங்களுக்குள் வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு அசைவாடி கொண்டிருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுது கர்த்தர் காண்பிக்கிறார், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படிக்கு, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியான கிருதமாய் கொடியேற்றும்படிக்கு, ஜெயக்கொடியை நாட்டும்படிக்கு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறாரா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஞானத்தின் ஆவியை கொடுக்கும்படிக்கு, உணர்வை கொடுக்கும்படி கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாய் கட்டி கொண்டிருக்கிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. திரளான தண்ணீரில் இரைச்சலை பார்க்கலாம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர், உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். திரளான தண்ணீரில் இரைச்சலை பார்க்கலாம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம். கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையிலவைகள் கர்த்தாவே. பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆலயத்தின் அலங்காரமா உங்களை மாற்றும்படிக்கு, பரிசுத்த வல்லமை நிறைச்சு ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறாரா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியான அப்படியா நிறைப்பதற்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே. ஞானத்தையும் உணர்வையும் மரணம் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் மரணம் ஆவியும், அறிவையும் கற்றற்க பெயர் பயிற்றாரும் ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசுவின் மேல் அபிஷேகம் உங்கள் மேல் தங்கி இருக்கும்படிக்கு அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்நிய பாசல் அப்படி துதிக்க போகிறோம், அந்நிய பாசல துதிக்க போகிறோம். ஓ பலத்தின் மேல் பெல்லடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்பட்டபடிக்கு உணர்வையோ ஞானத்தையோ ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்கு, நிரப்பும்படிக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, உங்களுக்கு தேவ ஞானத்தால் நிறைச்சு கர்த்தர் உயர்த்தும்படி கடந்து வந்திருக்கிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க குடும்பத்தில் ஆசைவாடுங்க. அழைப்போம் ஆவியானவரே, அழைத்து கேட்போமா என் பிள்ளை மீது ஆசைவாடுங்க. ஆண்டவரே உலகின்மை மாறணுமே, வெறுமை நீங்கணுமே, இருள் அகலணுமே. ஆவியானவரே இருள் அகலணுமே, வெளிச்சம் உதிக்கணுமே.
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொன்னீங்களேப்பா, நீரே நித்திய வெளிச்சமா எங்கள் மீது உதிக்கும்படிக்கு, எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்படிக்கு ஆவியானவரே எங்களுக்குள்ள அசைவாடுங்க. கணவர் மீது, மனைவி மீது, பிள்ளைகள் மீது, பெற்றோர் மீது, ஆண்டவரே குடும்பத்தார் எங்க இருந்தாலும் இப்பொழுது வளம அவர்களுக்குள்ள இறங்கட்டையா, இறங்கட்டும் ஆவியானவரே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய்ச்சுகளை மடிக்கு உங்க வல்லமையா நிரப்புங்க ஆவியானவரே. ஒருவன் தாகமா இருந்த இடத்துல வர கடவன், நான் கொடுக்கும் தண்ணீரை பானம் பண்ண கடவன் இயேசு சொன்னார். விருப்பம் உள்ளவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், விருப்பம் உள்ளவன் அவனது விருப்பத்தோடு கேட்கும்போது ஆவியானவரே நிரப்புங்கன்னு கேட்கும்போது நிரப்பவர் வல்லமையிலவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி நிரப்ப வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி நிரப்ப வேண்டும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவரின் அசைவர்கள் என்பதையோ இது உங்க வார்த்தை நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமை உணரப்பட்டிருக்கு. ஆவியானவரை ஓச்சுவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. இந்த இடம் அசையும்படிக்கு, இடம் அசையும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆவியானவரே. ஒரு அக்கமல ஷபல ஒவ்வொருவருக்கும் உன்னத வல்லமை நிரப்புவீராக, நிரப்புவீராக. உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பெலனடைய நீர பேணமே பலத்தினாவே ஆவியே தூய்மையின்
அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடம் அசையும்படிக்கு நம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்தின் காயங்கள் துடைக்கப்படும்படிக்கு, கண்ணீர்கள் துடைக்கப்படும்படிக்கு, காயங்கள் ஆற்றும்படிக்கு இயேசுவே இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமையின் வலதுகரம் நீட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஓரகதனி நிமிகபதரல ரஷகதனிலபலபா பவித்தத ரோதரி நிமிகபலபதரி ஷபபபபபபபபபபப தீட்டிடுமே உள்ளங்களே இயேசுவின் நாமத்தினால். தீட்டிடுமே உள்ளங்களே இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களே அபிஷேக தைலத்தினால். Yes. ஆமாண்டவரே, ஒவ்வொரு காயங்கள் ஆற்றப்படுவதாக. அசைவாடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, Jesus. Ba-ba-ba-ba-ba-ba-ba-ba. Hallelujah. இனமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கர்த்தாவே, நீர் வா. வானங்களை கிழித்து எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும். உருக்கும் அக்கினி பொங்குமா போல, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல கர்த்தரே இறங்கி வாரும். உடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் உலாம். இவனுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், கவலைகள் விசாரிக்கப்படட்டும், குறைவுகள் நீங்கட்டும், குற்றங்கள் மாறட்டும். கர்த்தருடைய அற்புதம் நடக்கட்டும். எல்லாவற்றாலும் நிரப்பிற தேவனுடைய நிறைவை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், ஆனந்தம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நிலையான பொருள் உண்டாகட்டும். ஊழியக்கான நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்க, எல்லாவற்றாய் நிரப்பினுடைய நிறைவு நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. அலங்கத்துக்குள் சமாதானம், அரண்மனைக்குள் சுகமும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலேயே ஆசீர்வதிக்கும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த ஜனவரி மாதம் முழுவதிலும் தேவன் நம்மை நடத்தினார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
இந்த பிப்ரவரி மாதத்தை காணச் செய்தார். இந்த முதல் கர்த்தருடைய நாளை கர்த்தர் காணும்படி கிருபை செய்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் மறுபடியும் தியானிப்போம். ஏற்கனவே 1ஆம் தேதி அதிகாலையிலே வாக்குத்தத்த ஆராதனையிலே செய்தி கொடுத்திருக்கிறேன். நான் மறுபடியும் சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 138:8. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Amen. The Lord will perfect that which concern me. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect that which concern me. என் மேல் கரிசனை வைத்து என்னை கண்ணோக்கி பார்த்து என் நிலைமையை உணர்ந்து என்னுடைய காரியத்தை எல்லாம் அவர் பர்ஃபெக்டா, பரிபூரணமா, சம்பூர்ணமா அவர் செய்வார். The Lord will perfect that which concerns me. Hallelujah. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உண்மைதான். ஆனால் அந்த செய்து முடிக்கிற அந்த காரியம் எப்படி இருக்கும் என்றால் பர்ஃபெக்டா இருக்கும். அல்லேலூயா. ஏனோதானோ என்று இருக்காது, அரைகுறையாக இருக்காது, பாதி செஞ்சு மீதிய பாலைக்கு பார்த்துக்கோன்னு இருக்காது. கர்த்தர் செய்கிறவர், அவர் செய்து முடிப்பார். முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். துவக்குவது எளிது, ஆனால் முடிப்பதுதான் அநேகருடைய பிரச்சனை. எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், ஒன்று கூட விடாமல் செய்து முடிப்பார். சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். பிரசங்கின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் வசனம் 3:11 பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதினதின் காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குப்பா. என் கால நேரம் சரியில்லை, அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரணும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். அதனால அந்தந்த காலத்தில் நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்கிற அதினதின் காலம் என்று அல்ல. ஆங்கிலத்திலே போடுங்க, அங்க வசனத்தை போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய காலத்தில், தேவன் அவருடைய in his time he has made everything beautiful in his time. In his time. KJV versionல in his time, not its time. அதனுடைய காலத்தில் அல்ல, அவருடைய காலத்தில். Hallelujah. Hallelujah. He has made everything beautiful. நேர்த்தியாய், அழகாய், சிறப்பாய் உங்களுக்காக எனக்காக தேவன் செய்து முடிப்பார். ஆமென். ஆமென். மார்க்கு 7:37 கடைசி வார்த்தை இப்படி சொல்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆங்கிலத்தில் போடுங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் சகலத்தையும் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், அவருடைய காலத்தில் செய்கிறவர். He has done all things well. They are astonished beyond measure. அளவிட முடியாதபடிக்கு,
எண்ணி பார்க்க முடியாதபடிக்கு இப்படியும் நடக்குமா என்று ஆச்சரியப்படும்படிக்கு they were astonished beyond measure. அந்த அளவுக்கு நீங்கள் அதிசயப்படும்படிக்கு ஆச்சரியப்படும்படிக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். யோபு 9:10. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயப்படும்படி செய்வார், ஆராய்ந்து முடியாதபடிக்கு செய்வார், அளவிட முடியாதபடி செய்வார், மற்றவர்கள் அப்படியே பிரமித்து நிற்கும்படிக்கு செய்வார், பெர்ஃபெக்ட்டாய் செய்வார், அவருடைய காலத்தில் செய்வார். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எல்லாவற்றின் நன்மையாய் செம்மையாய் பூரணமாய் பரிபூரணமாய் செய்கிறவர். அல்லேலூயா. ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளைய, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமையிலும் நீங்களும் நானும் தைரியமாய் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138:8 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் ஏற்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் ஏற்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென். எசேயா 46:11 ஆண்டவர் சொல்கிறார், உராய்ச்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரத்தில் இருந்து வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் அதை பண்ணினேன், திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் உங்க மேல ஒரு பிளான் வச்சிருக்கார், உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கார். இந்த மகனை நான் இந்த மாதிரி ஷேப் பண்ண போறேன், இந்த மாதிரி மோல்டு பண்ண போறேன், இவரை இப்படி உருவாக்க போறேன், இந்த மகனுடைய எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, இந்த வேலை, இந்த வாழ்க்கை துணை, இப்படிப்பட்ட காரியம் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை குறித்து ஒரு பிளான், உங்களை குறித்து ஒரு திட்டம் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட இருக்கு. நம்ம நினைக்கலாம், நான் நினைச்சது நடக்குமா, எனக்கு இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு அவசியமும் கிடையாது, அவசரமும் கிடையாது. எனக்கு தேவை இன்னைக்கே நடக்கணும், இந்த நிமிஷமே நடக்கணும், இப்பயே ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு முடிக்கணும். தலபோக அவசரத்தில் நிறைய காரியங்கள் தாறுமாறாய் போகிறது. ஆனால் கர்த்தர் பெர்ஃபெக்ட்டா செய்வார்,
மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையில அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஆண்டவரே, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, என் வாழ்க்கை உங்க கரத்தில் இருக்கு. என்ன குறித்து ஒரு திட்டம் நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே, ஒரு பிளான் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த பிளான் சரியா நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்? என்ன உங்ககிட்ட டெடிகேட் பண்றேன், என்ன அர்ப்பணிக்கிறேன். அந்த இது மட்டும் இருந்தா போதும். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு பிளான் உண்டு. அவர் சகலத்தையும் அவருடைய காலத்தில் சேர்த்தியாய் செய்வார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கார். ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். 60:22 ஏற்ற காலம். அந்த காலம் வரணும், அந்த காலத்துல நடப்பிப்பான். அவர் உங்களுக்காக ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு, செய்து முடிப்பேன்றார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உனக்காக ஒரு பிளான் வச்சிருக்கேன் மகளே, நான் உனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கேன் மகனே. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நான் எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா நான் செய்யறத நீ தடுக்கலாம் நினைக்காத. சில மனிதர்கள் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் தங்களுடைய வாழ்க்கை நடைபெறாதபடிக்கு தாங்களே தடையாய் இருந்து விடுகிறார்கள். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கணும், நல்லா தெரியும். ஒரு மோசே இன்னும் ப்ரிப்பேர் ஆகல, தன்னுடைய வாழ்க்கை இன்னும் சரிப்படுத்தல. வெட்டு 1 துண்டு 2 சொல்ற மாதிரி, எப்படி எடுத்தேன் கவுத்தேன் சொல்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருந்தா இந்த 6 லட்சம் புருஷரையும் நடத்தி கொண்டு போக செய்ய முடியாது. அவனை பூமியிலே மிகுந்த சாந்த குணமுள்ளவனை உருவாக்குனதான். கல்லெறிஞ்சாலும் சொல்லெறிஞ்சாலும் என்ன பாடு, என்ன பிக்கல், என்ன பிடுங்கள், என்ன வார்த்தை இருந்தாலும் அத்தனின் மத்தியிலே சகித்து பொறுத்து இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு மோசே உருவாக வேண்டும். அதற்காகத்தான் தேவன் தாமதிக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க சில காரியங்கள் நடக்கல, இன்னும் சில காரியங்கள் நடந்தேறல. காரணம் வேற யாரும் இல்லை, நீங்க தான் காரணம். உங்களை இன்னும் உருவாகிறதுக்கான காரணம். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எத்தனை இடம் சர்ச்சு மாத்திருக்கேன், 2 வருஷம் 3 வருஷம் இப்படி செட்டு 1.5 வருஷம் செட்டை போட, இந்த செட்டை கலட்ட, அடுத்து இன்னொரு இடத்துக்கு ஆலயத்துக்கு இடம் தேட, குடியிருக்கிறதுக்கே வீடு கிடைக்க கூடாது இந்த நாட்கள்ல ஆலயத்துக்கு யார் இடம் கொடுப்பா? அப்படிலாம் பல விதமான சோதனை கடந்து வரும்போது இப்படி ஒரு கட்டடத்தை ஆண்டவரே, இப்படி ஒரு காரியத்தை நீங்க இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இப்ப நீங்க கொடுத்திருக்க இந்த ஆத்துமாக்கள் என்னுடைய திருமணமான அந்த சில வருடங்கள்ல கிடைச்சிருந்தா எவ்வளவோ உயரத்துக்கு போயிருப்பேனே, எப்படிலாம் நான் ஊழியம் செஞ்சிருப்பேனே, அப்படிலாம் நான் சொன்னது உண்டு, ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, மகனே அதற்கு ஏற்ற விதத்தில் இன்னும் நீ என்ன செய்யல, அப்படி உருவாகல, நீ பக்குவப்படல. உன்னைய நம்பி உன் கையில நான் மக்களை கொடுத்தேனா நீ என்ன செஞ்சிருவ? கசக்கி புழிஞ்ச மாதிரி புழிஞ்சிருப்ப. உன்னோட வார்த்தைகளின் கடினத்தினால அநேகர நீ நோகடிச்சிருப்ப. அந்த மனிதர்களை நீ பக்குவப்படுத்தி இருக்க மாட்ட. சோ தேவன் உனக்கான காரியத்தை செய்யணும்னா அதற்கு முன்பாக நீ தேவனுக்காக உன்னை தயார்படுத்தி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் ஆசீர்வதித்தார். ஒரு ஊழியக்காரன் மரித்து போனார். அவருடைய மனைவி கடனோடு இருந்து தவித்துக் கொண்டிருந்தார்.
அந்த ஊரில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் சென்று, ஐயா, என்னுடைய புருஷன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஊழியக்காரர், அவர் மரித்து போய் விட்டார். எனக்கு நிறைய கடன் இருக்கு. என் பிள்ளையை அடிமையாக்குறதுக்காக கடன் கொடுத்தவங்க வந்து கேட்குறாங்க. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு வந்து கேட்கிறான். 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசி புத்திரன் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, என் புருஷன் மரிச்சு போனா, ஆனா அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், கடன் கொடுத்தவன், இப்ப பிள்ளை அடிமையாக்க வந்திருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்டான். சொன்ன, உன்ட என்னமா இருக்கு? உன்ட என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அதை தவிர வீட்டில் வேற ஒண்ணுமே இல்லை. சரி, பக்கத்து வீட்டில் தான் போ, யார் யார்கிட்ட என்னென்ன பாத்திரம் கொடுக்குற பாத்திரத்தில் வாங்கு, நீ வச்சிருக்கிற குடத்துல இருந்து என்ன செய்ய, அடுத்த பாத்திரத்துக்கு ஊத்து. இப்படியே நீ ஊத்திக்கிட்டே இரு. உள்ள போ, பிள்ளைகளோட நில்லு, கதவை பூட்டு. கதவை பூட்டி பிள்ளைகளோட நில்லுனா குடும்பமா ஜெபம் பண்ணு. உன் பிள்ளையோட உட்காந்து, உன் வீட்டில் இருக்கிறவங்களோட உட்காந்து, கணவன் மனைவி பிள்ளைகளோட, இவளுக்கு புருஷன் இல்லை, பிள்ளைகளோட உள்ள நின்று கதவை பூட்டினான். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்தரங்கத்துல குடும்ப ஜெபம் பண்ணு. உன் பிரச்சனைகளை பிள்ளைகளுக்கு தெரியணும். சில சமயம் நம்ம பாடு, நம்மட பிரச்சனை, நம்மட பணம் இல்லாத சூழ்நிலை, நமக்கு இருக்கிற நெருக்கங்கள் பிள்ளைகளுக்கு தெரியறது இல்லை. நான் ஒரு கஷ்டம் கூட தெரியாம, ஒரு பாடு கூட தெரியாம, ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம உன்னை எப்படிலாம் நான் வளர்த்தேன் அப்படின்னு வேணா சொல்லுவோம். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கங்கள், நமக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த பிள்ளைகளோட இருந்து கதவை பூட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும். இங்கே அவ பூட்டுனா நின்றானா அதுல ஒண்ணும் இல்லை, அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மறைஞ்சிருக்கு. பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிற அந்த பெண், அந்த விதவை பெண், அவள் ஜெபித்திருக்கிறாள். ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்கு, என்ன செய்ய? அதுக்கப்புறம் அவனிடத்துல என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளைய கொண்டு வந்து பாத்திரத்தை கொடுக்குறாங்க. பாத்திரத்தை கொடுத்தது யாரு? பிள்ளைங்க. இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க, அப்ப அந்த தாயினிடத்துல ஒவ்வொரு பாத்திரத்தையா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் என்ன செய்யறா? இருக்கிற எண்ணெய வாக்குறான், இருக்கிற எண்ணெய அதுல ஊத்துறான். அந்த பாத்திரம் நிறைஞ்சிருது, தூக்கி வச்சுறான். அடுத்து ஒரு பாத்திரம் ஊத்துறா, நிறைஞ்சிருது. அடுத்து ஒரு பாத்திரம் ஊத்துறா, நிறைஞ்சிருது. ஒரு சமயத்துல, பாத்திரம் கொடுப்பா, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? வேற பாத்திரம் இல்லை. பாத்திரம் இல்லை என்றவுடன் அப்பொழுது என்னை பாத்திரம் இருந்துச்சுன்னா அது நிரப்புவாங்க. நான் ரெடியா இருந்தேன் தேவனுக்காக வாழ்வதற்கும், தேவனுக்காக சேவை செய்வதற்கும், என்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்கிறதுக்கும் நான் ரெடியா இருக்கும்போது கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நான் வெறுமணிக்க பிரசங்கம் பண்ணல. இன்னைக்கு பிரசங்கமே நான் எந்த குறிப்பும் எடுக்கல. 3:30 மணி அப்புறம் எடுத்து இந்த ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கிறேன். அதாவது உள்ள தலைப்பெல்லாம் எடுக்கல, அதுக்குள்ள உள்ள அந்த 138ஆம் சங்கீதத்தினுடைய உள்ள வார்த்தைகளை குறிச்சு வரும்போது இப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லக்கூடிய அந்த ரேமாவை சொல்றேன். இது ஒவ்வொரு காரியமும் எங்க வாழ்க்கையில் நடந்தது. ஆலயத்தை கட்டி கொண்டிருந்த நாங்க 2010 மே 9ஆம் தேதி அஸ்திவாரம் போட்டோம். எவ்வளவு ரூபாய் இருந்துச்சு தெரியுமா? 10,000க்கும் 9,000க்கு நடுவில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 9,000 சில்லறை தான் இருந்துச்சு. 9,618 ரூபாய் இருந்தது. இதை வச்சு ஒரு ஆலயம் கட்ட முடியுமா? கர்த்தர் செய்தான். அங்கங்கிருந்து ஆண்டவர் கிருபை அஸ்திவாரம் போட்டோம். 30ஆம் தேதி, அக்டோபர் 30ஆம் தேதி அஸ்திவாரத்தை பினிஷ் பண்ணோம். அடுத்த மே மாதத்துல இதுல பில்லர்ஸ் எல்லாம் போட்டோம். 11ஆவது வருஷம் மே மாதத்துல ஒரே ஒரு ரூம் மட்டும் போட்டு என்ன செய்தோம்? கரண்ட்டுக்கு அதிகமான செலவு வராதபடிக்கு அந்த ரூமுக்கு வரி போட்டு மினிமமா ஒரு 140 ரூபாய்
மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 140 ரூபாய் கரண்ட் பில்லா மாற்றணும். இல்லாட்டினா ஒரு நாளைக்கு 120 ரூபாய் வீதத்தில் கரண்ட் பில் கட்டணும். அது 3 மாசத்துக்கு மொத்தமாக கட்டணும். எரிச்சாலை எரிக்காட்டினாலும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆலயம் நின்று விட்டது. 11வது மாசம் மேலிருந்து 13வது வருஷம் ஜூலை வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒன்று நடந்தது. என்னவென்றால் உபவாசத்தோடு இந்த ரூம்ல நானும் என்னுடைய மனைவியும் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இங்க ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் இருப்பார்கள். இங்க பார்க்கிற இடமெல்லாம் இந்த ஒரு கட்டடம் மட்டும் அப்படி தூண் தூணா மண்டபம் மாதிரி நின்றது. நீங்க கரண்ட் சரியாவே எரிக்கல, ஒரு மாசத்துக்கு 10 யூனிட் கூட எரிக்கல, உங்களுக்கு எதுக்கு மின்சாரம்? அதனால மின்சாரத்தை துண்டிக்க போறோம்னு எனக்கு அறிவிப்பு வந்துச்சு. ஆகையினால 1000 வாட்ஸ் பல்பு சொல்லுவாங்க, குண்டு பல்பு பெருசா, அந்த மாதிரி பல்பை 4 வாங்கி நாங்க அந்த பிளக் பாயிண்ட்ல சொறி இங்கிட்டு 2 பல்பு அங்கிட்டு 2 பல்பு அப்படி எரிய விட்டுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும். அதுக்கப்புறம் போகும்போது அமர்த்துவோம். எதுக்காக? கரண்டை செலவழிக்கணுமே, அந்த மினிமம் காசுக்கான கரண்டாவது நம்ம செலவழிக்கணுமேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த 1000 வாட்ஸ் பல்பு 4 பல்பு ஒரு 10க்கு 10 ரூம்ல எரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த இடத்துல இந்த பல்பு இருக்கிறதுக்கே இந்த தம்பிமார்களுக்கு பாடுறவங்களுக்கு அப்படி வேர்க்குது. அதனாலதான் ஏசியை போட்டிருக்காங்க, அங்க கூல் ஃபேனை ஒன்று வச்சிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே சுத்திங்க வர்றவங்க யாரையாவது வந்து ரூம்குள்ள எட்டி எட்டி பார்த்துட்டு போவாங்க. ஒரு சில பாவம் இந்த அம்மாவும் அந்த ஐயாவும் இப்படி வந்து இங்க தவம் கிடக்குறாங்க, அந்த ஆண்டவரும் ஒண்ணுமே செய்யாம இப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்லாம் சிலர் சொல்லிட்டு போவாங்க. அங்க ஒரு கட்டடம் இங்க ஒரு கட்டடம் கட்டும் போதெல்லாம் எங்க மனதில் வேணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், உராய்ச்சிக்கிற ஒரு பச்சையை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்ற ஒரு மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் நான் வரவழைப்பேன். நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆமென். ஆமென். ஆண்டவர் தோராயமாக ஒரு 6 லட்சம் அளவுக்கு பணத்தை கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அற்புதம் செய்தார். நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நான் செய்கிறதை 43வது அதிகாரம் ஏசாயால வாசிக்கிறோம். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? வசனம் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டாங்க 13. நான் செய்கிறதை தடுப்பவன் நாள் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிப்பவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அம்மா, இந்த உலகம்னு ஒன்று உண்டாகிறதுக்கு முன்னாடி, இந்த கிழமை இந்த நாள் இந்த இதுன்னு உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன். ஆகினால நான் செய்யறத எந்த மனுஷனும் செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப தடுக்க முடியாத அளவுக்கு யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் செய்ய நினைச்ச காரியத்தை எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது, தடைபடாது. அல்லேலூயா. வீடு கட்ட ஆரம்பிச்சோம். அப்ப முதல்ல ஒரு பையன் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையா கொடுத்தான். முதல் மாத சம்பளம் 13,100 ரூபாய் என்று நினைக்கிறேன். 13,100 ரூபாய், 500 13,500 ரூபாய் அவனுடைய முதல் மாத சம்பளம். அன்னைக்குதான் படிப்பு முடிச்சிருக்கான். முடிச்ச அடுத்த நாளே வேலை, அப்போலோ ஆஸ்பத்திரியில் நர்ஸா வேலை கிடைச்சிருச்சு. முதல் நாள் படிப்பு முடிச்சா அடுத்த நாளே வேலை. அவன் தன்னுடைய முதல் மாத காணிக்கை 13,500 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த நேரத்தில் இதுதான் என்னது, 5 அப்பம் 2 மீன், இதை வைத்து நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன்னு சொன்னான்.
ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார் எண்ணெயை ஊத்து, பாத்திரம் நிறைஞ்ச பிறகு அதை கொடு. அது மாதிரி உனக்கு அடுத்து 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 நான் என்ன செய்வேன் என்று சொன்னார். கர்த்தர் செய்து ஒரு அழகான வீட்டையும் கட்டி கொடுத்தார், ஆலயத்தையும் கட்டி கொடுத்தார், வீட்டையும் கட்டி கொடுத்தார். பெரிய பெரிய அரசாங்க வேலையில செய்றவங்க கூட கவர்மெண்ட்ல லோன் போட்டு தான் கட்டுறாங்க, அல்லது உறவினர்களிடத்திலயோ நண்பர்களிடத்துல கடன் வாங்குறாங்க, தங்களுடைய நகைகளையோ பொருட்களையோ பத்திரங்களையோ அடகு வைக்கிறாங்க. ஆனா ஒரு பைசா கடன் இல்லாம கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். ஆமென். என்னோட திருமணமாகி 16வது வருஷம். அப்ப வீடு காலி பண்ணி போறேன். எத்தனாவது வீடு தெரியுமா? 13வது வீடு. கல்யாணம் ஆகி 16வது வருஷத்துல 13வது வீடு காலி பண்ணு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? பண்டம் பாத்திரங்களை தான் பேக் பண்ணி எடுத்து அங்கே கொண்டு போய் செட் பண்ணி எல்லாம் வச்சு இது பண்ணியிருப்போம். வீட்டில் ஒரு ப்ரேயர் நடத்துவோம், பிசாசுகளை துரத்துவோம், அற்புதம் நடக்கும், ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. உடனே அக்கம் பக்கத்தினர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, அது வீட்டுக்காரர் காலி பண்ணு அப்படின்னு. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஒரு வீடை விட்டு காலி பண்ணி போனோம். திருப்பி ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி அந்த வீட்டுக்கே குடி வந்தோம். எங்க பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், என்னங்க சார் 2 மாசம் பிக்னிக் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டார். இந்து பிரஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பிரதர் எங்க வீட்டுக்கு அடுத்தவர், அவர் ஒரு கிறிஸ்தவர், டேனியல் அவர் பேர். அவர் சொன்னார், 2 மாதம் பிக்னிக் போயிட்டு வந்தீங்களான்னு. அவர் ஒரு வேலை விளையாட்டா சொல்லலாம், ஆனா அதோடைய உள் காயம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? 2 மாசத்துல 60 நாள்ல ஒரு வீடு காலி பண்ணி போயிட்டு. ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா? ஏற்கனவே காலி பண்ண அந்த வீட்டு ஓனரே நீங்க தான் வரணும், நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும்னு அவர் கெஞ்சி கேட்டு அந்த வீட்டுக்கு போகும்படி கர்த்தர் செய்தார். இன்னைக்கு அருமையாய் கர்த்தர் செய்து முடித்தார். மகனே, மகளே, அன்றைக்கு அந்த விதவை தாயினுடைய கண்ணீரை துடைக்க, அவளை கடனை அடைக்க, இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய அவளுக்கு தேவை பாத்திரம் தேவையாயிருந்தது. பாத்திரம் இல்லைன்றதுனால எண்ணெய் நின்று போச்சு. இன்றைக்கு உங்கள் பாத்திரம் ஆயத்தமாய் இருந்தால் தேவனுடைய நிறைவை, தேவனுடைய பரிபூரணத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் பாத்திரம் சுத்தமாக இருந்தால் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். 2 தீமோத்தேயு 2:20-21 வசனங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மண்ணும் மரமுமான பாத்திரங்களும், மரமும் மண்ணுமான அவைகள் சில கணத்துக்குரியவர்கள், சில கனவிகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், 2 தீமோத்தேயு 2:21, தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். மகனே, பாத்திரம் கழுவி இருக்கணும். ஐயா, நாங்க வெளில நல்லா சுத்தமா இருக்கும், வெளியே தான் அப்படி இப்படின்னு ஜோடிப்பெல்லாம் இருக்குது. உட்புறத்தையும் சுத்தமாக்கணும், வெளிப்புறத்தையும் சுத்தமாக்கு. ஆண்டவர் வசனம் சொல்லுது, வெளிப்புறத்தை சுத்தமாக்குற மாதிரி உன் உட்புறத்தை சுத்தமாக்கு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உட்புறத்தையும் சுத்தமாக்கு. சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர் பயன்படுத்துக்கு எந்த நேரமும் ரெடியா ஆயத்தமா இருக்கணும். அப்பொழுது மட்டுமே கர்த்தர் அந்த பாத்திரத்தை நிரப்புவார், அந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்வார். ஆமென். சென்ற நாட்களில் சில விசுவாசிகள் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சிலரை பார்த்து, பாஸ்டர் எவ்வளவு கடன் இருக்கா? கல்யாணம் நடந்துச்சே, உங்களுக்கு கடன் இருக்கா? எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுருச்சா? வேற எதுவும் இப்போதைக்கு உங்களுக்கு வேணுமா? இன்னொரு சிலர், நான் 50,000 தரேன், 1 லட்சம் தரேன், இவ்வளவு தரேன், வட்டியெல்லாம் வேண்டாம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுத்தா போதும். பிள்ளைங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு தேவை இருக்கும் தெரியுமா? அதனால நீங்க வாங்கிக்கோங்கன்னு நான் யார்கிட்டையும் போய் கேட்கல. என்கிட்ட என் மனைவி இடத்துல ஃபோன் பண்ணி எத்தனையோ பேர் கேட்டாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு எதுவும் கடன் இருக்கான்னு கேட்டாங்க.
தேவனுக்கு மகிமையை இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஒரு பைசா கூட கடன் இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவ்வளவாய் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளைக்கு எதை எவ்வளவு சிறப்பா எதை கொடுக்கணுமோ எதை செய்யணுமோ அப்படி செய்தார்கள். உறவினர்களும் செய்தார்கள், சபை மக்கள் எங்க வீட்டிலேயே 10 நாளா இருந்து இரவும் பகலும் உழைத்தார்கள். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், 2 காரியத்தையும் கத்து எனக்கா யாவையும் செய்து முடித்தார். ஆமென். ஆகையினால அந்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அருமையானவர்களே, 57 சங்கீதம் 2 வசனம், 57 சங்கீதம் 2 வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உன்னதமான தேவன் யார்? அந்த உன்னதமான தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுடைய அப்படின்னு சொல்லி மெல்கிசேதேக்கை பற்றி நாம் வாசிக்கிற இடத்துல அந்த உன்னதமான தேவன் யார் என்றால், அவர் யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். 14:19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் உடையவர் தான் அந்த உன்னதமான தேவன். அந்த உன்னதமான தேவனை நோக்கி நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். 57:2 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதத்தை எழுதுனது யாருமா? தாவீது. தலைப்பு போட்டிருக்கா, வாசிங்க தலைப்பு. தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அல்தஷ்கீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். ஆமென். ஆகையினால மகளே, முதல்ல உங்க வாழ்க்கை நிரம்பணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க பாத்திரம் சரியா சுத்தமா இருக்கணும், சரியா இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கணும். ஆமென். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும். ஒருவேளை அது மண் பாத்திரமா இருந்தாலும் சரி, மரப்பாத்திரமா இருந்தாலும் சரி, பீங்கானா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் ரெடியாய் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கணும். 1. 2வது ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். கூப்பிடணும். இவன் சொல்றான், இந்த சங்கீதக்காரன் 138 சங்கீதத்தில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அங்கே பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி அவர் செய்கிறதெல்லாம் அவர் சொல்றான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அங்கே வசனத்தில் பார்க்கிறோம். அவர் 6 வசனம், உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அடுத்து தூரத்தில் இருந்து அறிகிறார், பார்க்கிறார், அறிகிறார். அடுத்து பார்க்கிறோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறார். 3 வசனம், குறிப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளுகிறார். பார்க்கிறார், அறிகிறார், அருளுகிறார், உயிர்ப்பிக்கிறார். அப்புறம் என்ன செய்யறாரு? ஆத்துமாவிலே பலன் தருகிறார். அடுத்து என்னை தைரியப்படுத்துகிறார். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கிறார். அவரது வலதுகரம் நீட்டுவார், வலதுகையை நீட்டுவார், அதனாலே என்னை ரட்சிப்பார். பார்க்கிற தேவன், அறிகிற தேவன், அருளுகிற தேவன், பலம் தருகிற தேவன், தைரியப்படுத்துகிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன்
உங்களுக்காய் வலது கரத்தை பிடிச்சு உங்க கையை பிடிச்சு அவர் கையை நீட்டி உங்களை ரட்சிக்கிறவர். ஆமென். ஆமென். அதனால அவன் சொல்றான், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீ, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறீர், உம்முடைய கரத்தை நீட்டுவீர், கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பீர், எனக்கு மறு உத்தரவு அருளினீர், எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என்னை தைரியப்படுத்தினீர், என்னை உயிர்ப்பிக்கிறீர். ஆமென். ஆமென். ஜெபத்திற்கு பதில் ஆத்துமாவிலே பலன், வலது கரத்தை நீட்டி ஒரு ஆசீர்வாதம், ஒரு ரட்சிப்பு, ஒரு உயிர்ப்பிப்பு. ஆகையினால இந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், 1ஆம் வசனம், முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஆகினால அருமையானவர்களே, இந்த கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, எனக்காக யாவை செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல, துதிக்க வேண்டும் முழு இருதயத்தோடும். தேவர்கள் என்று சொல்லுவது பெரிய பெரிய மக்கள், மற்ற அல்லது உலகத்தில் இவங்க சொல்றாங்களே 330 கோடி தேவர்கள், அதுவா இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு முன்பாக, மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நான் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன், துதிப்பேன். எப்படி? தனியா தனியா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நான் தனியா கர்த்தரிடத்துல துதிச்சு ஆராதிச்சு முழு இருதயத்தோட, அதுல மட்டும் திருப்திப்படக்கூடாது. இப்பதான் வீட்டிலேயே என்ன செய்தி வேணும்னு தலைப்பு போட்டு அடிச்சா அந்த செய்தி வந்துடும், அல்லது எந்த ஊழியக்கார செய்தி வேணும்னு அடிச்சா அந்த ஊழியக்காரருடைய செய்தி வந்துடும். அப்படி இருக்கும்போது இங்கேயே உட்கார்ந்து நான் திருப்தி ஆகிறேன் இல்லை, எங்க போகணும்? 2ஆம் வசனம், பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக போய் பணிந்து உமது நாமத்தை துதிப்பேன். ஆமென். ஆலயத்துல போய் தேவ பிள்ளைகளோட உட்கார்ந்து தனியாகவும் நாம் ஆராதிக்க வேண்டும், ஆலயத்திலும் ஆண்டவரை ஆராதித்து துதிக்க வேண்டும். அவருடைய உண்மைக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய வார்த்தைக்காக. ஆமென். அவருடைய வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் 4ஆம் வசனம், உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள், துதிப்பேன். ஆக கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்காக ஆண்டவர் செய்யணும்னா எனக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட வேண்டும், அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். 1ஆம் தேதி சொல்லும் போது நான் சொன்னேன், ஆகா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல. லூக்கா 5:5, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று போட்டான், வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகள் அவனுடைய கூட்டாளியின் படகும் அமிலத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த அந்த பேதுருவுக்கு ஆண்டவராய கர்த்தர் அவனுக்கான காரியத்தை செய்தார். ஆதியாகமம் 26:2-3 வசனங்களை, ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு போகாத, பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு கர்த்தருக்குள்ள குடும்பத்தை நடத்துறதை விட்டுட்டு நான் பாரின் போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் வாழ்க்கையை கெடுத்து விட்டு வந்துடாதீங்க. நிறைய பேர் தங்களுடைய இல் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். கஞ்சியோ கூலோ என்னவோ குடும்பத்தோடு மனைவி மக்களோடு இருந்து வாழ ஒப்புக்கொடு. இங்க எகிப்துக்கு போகாதன்னு சொன்ன போகல, அந்த பஞ்ச காலத்தில் தான் அந்த தேசத்திலே விதைத்தான். அவன் என்ன செய்தான்?
100 மடங்கு பலனடைந்தான். ஆமென். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். உங்களுக்காக செய்வார்ப்பா மகளே, உனக்காக செய்வாரு. ஆண்டவரை நான் 87வது வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 87வது வருஷம், தோராயமாக 34 வருஷம். இந்த 34 வருஷத்துல கர்த்தர் எனக்கு செஞ்சதை நினைச்சு பார்க்கணும். திருமணமாகி 26வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. 25 வருஷம் முடிஞ்சு 26வது வருஷம். இதுவரைக்கும் என் தனிப்பட்ட சொந்த தேவைக்காக என் மனைவியோ நாங்களோ போய் யார்கிட்டையும் எனக்கு உதவி செய்யுங்க, பெத்த தாயிட்டையோ கூட பிறந்தவங்க கூட கேட்காத அளவுக்கு தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார், உங்களுக்காகவும் செய்வார். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். ஆமென். கீழ்ப்படி கீழ்ப்படி. 5வதாக என்ன செய்வார்கள்? கர்த்தர் மகிமை பெறுவதாக இருப்பதனால் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். பாடுங்க, பாடுங்க. உங்கள் தேவைகளை சந்திக்கப்பட வேண்டால் கர்த்தரை பாடுங்கள், துதித்துங்கள், பாடுங்கள். யுத்த களத்தில் யோசபாத் என்ன பண்ணானா? யார வச்சான்? பாடுற பாடகர் குழுவை வைத்தான். 2 நாளாகமம் 20. போன வாரத்து செய்தியும் அதே தான். சுத்தி 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 அரைச்சமாவை அரைக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை பாடகர் குழுவை அவன் நிறுத்தினான். 2 நாளாகமம் 20 வாசிக்கிறோம். யுத்த களத்தில் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று துதிக்கிற அந்த கூட்டத்தை அவர்கள் பாடி 20ஆம் வசனம், பாடி துதி செய்ய தொடங்கின போது, துதி செய்ய தொடங்கின போது, அல்லேலூயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டு உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை பாடுங்கள். காலையில கழுத்தை வெட்ட போறாங்க, நல்லா தெரியும் பவுலுக்கும் சீலாவுக்கும். ஆனால் நடுராத்திரியிலே கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம். நடுராத்திரியில கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்படி துதித்த போது கட்டுகள் கலன்றது, சிறைச்சாலை அஸ்திவாரம் தெரிப்பு ஆடினது, சங்கிலி தெரித்தது, அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். அந்த இரவுலேயே ஜெயில ரட்சிக்கப்பட்டான். ஞானஸ்நானத்தான் எந்த கையினால அடிச்சானோ அதே கையினால காயத்தை கழுவி அதே கையினால சோறு போட்டான். ஆமென். அல்லேலூயா. தேவன் செய்தார். காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் கேட்டான். பாட்டு. இந்த பாட்டு இன்றைக்கு சபையில பாட்டு பாடுறது தான் ஆட்கள் வர்றதே இல்லை. பாட்டு தானே பாடுவாங்க. அருமையானவர்களே, கர்த்தரை பாடுவது. இந்த பூமிக்கு அஸ்திவாரமிடப்பட்ட போது தேவதூதர்கள் பாடினார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவதூதர்கள் பாடினார்கள். செங்கடல் பிறந்த போது பாடினார்கள். கர்த்தர் கிரியை செய்த போது பாடினார்கள். ஏன்? சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக கூட ஆண்டவர் ஸ்தோத்திர கீதத்தை பாடினவராய்தான் கெத்செமனேக்கு சென்றார். பாட்டு பாடிட்டு தான் ஆண்டவர் எங்க போனாரா? கெத்செமனேக்கு போனாங்க. ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்க. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகுதான் அவங்க எங்க போனாங்க? இதுக்கே போனாங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார். அப்பொழுது அவர்களுக்கு மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் நிமித்தம் இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் பாடுபட போறாரு. அவரை சரியில பிடிக்க போறாங்க, சிலுவையில் அடுத்து அறைய போறாங்க. அதுக்கு முன்னாடி 30ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 26:30, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. ஐயா, சாக போறதுக்கு முன்னாடி கூட பாட்டு பாடுறதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை. சாக போறதுக்கு முன்னாடி மட்டுமா? செத்த பிறகு செத்த பிரேதத்தை சுத்தி நம்ம தான் என்ன செய்யறோம்? பாட்டு பாடுறோம். ஆமென். அதுக்கு ஒரு மியூசிக், அதுக்கு ஒரு ட்ரூப்ஸ்.
என்னங்கய்யா இது, நான் பாடல் கச்சேரியா நடத்துறீங்க? எல்லாரும் அப்படி சொல்ற அளவுக்கு பாடல் பாடல் பாடல். தேவ பிள்ளையே, உன்னதத்தில் இயேசு கிறிஸ்து, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, மனுஷரில் பிரியம் உண்டாகட்டும். பாடுனாங்க, பாடுங்க. மீட்டுக் கொண்ட உதடுகள் பாடி கம்பீரித்து பாடி, இனிமானோ பாடி மகிழ்கிறார். ஆமென். ஆகையினால உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்யணும்? கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள், பாடி துதியுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக ஐந்தாவதாக நம்புங்க. நம்புங்கன்னா விசுவாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் அந்த விசுவாசம் வேணும், அந்த நம்பிக்கை வேணும். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர். ரோமர் 8:32. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி? எப்படி? அல்லேலூயா. சொந்த குமாரனையே கொடுத்தவர் உங்க தேவையை சந்திக்காம இருப்பாரா? உங்களுடைய தேவைகளை கண்டுக்காம இருப்பாரா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கு வேணும். யார்கிட்ட இருந்தும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. யார் மூலமா ஆண்டவர் தேவையை சந்திக்க முடியும்? இந்த சர்ச்சுக்கு ஏசி தேவையா அப்படின்னு நான் நினைச்சேன். பிசாசு தோற்றும் போது சத்தம் போட்டு கத்தி உருண்டு போகும்போது சுத்தி உள்ள மக்களெல்லாம் பயந்து இத ஆரம்பிச்சேன். ஸோ கண்ணாடி கதவை போட்டாச்சு, சத்தம் வெளியே போகக்கூடாதுன்ட்டு. அடுத்து பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர் வந்தார், B.A. டேனியல் ஐயா. ஜனவரி மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் 18வது வருஷத்தில் வந்தார். ஐயா ஏசி போட்டுருங்க ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நம்ம சூழ்நிலை நமக்கு தானே தெரியும். ஒரு சகோதரி உடைய பிள்ளைய திருமணத்துக்காகன்னு சொல்லி ஒரு காணிக்கையை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை முன்பணம் வச்சு அதோடு கூட மற்ற படத்தையும் போட்டு 3 ஏசி முதல்ல வாங்கினோம், அப்புறம் ஒரு ஏசி வாங்கினோம். கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் செய்தார். ஆமென். இன்னைக்கு குளிருதுப்பா, கொஞ்சம் அமத்துப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் வச்சார். ஆமென். எந்த மோசையை கொல்றதுக்கு பார்வோன் திட்டம் போட்டானோ, ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்வதற்கு நதியில போடுவதற்கு திட்டம் கொடுத்தானோ, அதே தண்ணியில போட்டு பிள்ளை அழிக்க நினைச்சவன் அந்த தண்ணியிலேயே அவனுடைய சேனையெல்லாம் அழிஞ்சிச்சு. மோசையை வளர்க்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பிள்ளை எனக்காக வளர்த்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். யாத்ராம 2:9 நினைக்கிறேன். இப்படியாக ஒரு காரியத்தை செஞ்சார். இஸ்ரவேலர்கள் பாபிலோன்ல 70 வருஷம் சிறையிருப்புக்கு போக போறாங்க. ஆண்டவர் முன்னாடியே எரேமியா மூலமாகவும் ஏசாயா மூலமாகவும் முன்கூர்ச்சி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். அதுல எரேமியா திட்டமும் தெளிவுமா எல்லாத்தையும் விலாவாரியா சொன்னார். அருமையானவர்களே, ஒரு கோரேஸ்னு ஒருத்தன் பிறப்பான். ஏசாயா 44 கடைசி 2 வசனம். அவன் என்னுடைய மேய்ப்பன், அவனை வைத்து நான் என்ன செய்வேன்? எருசலேமே கட்டப்படு, எருசலேமே கட்டப்படு, தேவாலயமே நீ அஸ்திவாரப்படு, எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான்னு சொல்லி ஆண்டவர் கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன். 45:1-2 அபிஷேகம் பண்ணி வைத்த கோரேசுக்கு அவன் ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பான், கதவை பூட்டாம திறந்து வைப்பேன், கோணலை செவையாக்குவேன், என் ஜனங்களை விடுவிப்பான். ஆண்டவர் சொன்னார். எப்ப? கிமு 730 தோராயமா. எருசலேம் தேவாலயம் அழிந்தது 586. அதுக்கு பின்னாடி 70 வருஷம். அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 444 தான் எருசலேமினுடைய அலங்கம் கட்டப்பட்டது. 516 தான் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. 730 516 எத்தனை வருஷம்? அதுக்கு முன்னாடியே பேரை சொல்லி இப்படி ஒரு மனுஷன் பிறப்பான், அவன் மூலமா பாபிலோன் சிறையிருப்ப திருப்புவேன்,
மறுபடியும் ஆலயம் கட்டப்படும், அஸ்திவாரப்படும், இந்த தேசத்தை பாழானத பயிர் நிலமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு இஸ்ரவேலை விடுவிக்க ஒரு கோரேசை ஆயத்தம் பண்ணினார். ஒரு தானியேலை உயர்த்த ஒரு நேபுகாத்நேச்சரை ஆயத்தம் பண்ணினார். இந்த பார்வோனும் இந்த கோரேசும் இந்த நேபுகாத்நேச்சரை கர்த்தருடைய பிள்ளையா? ஆண்டவராய யெகோவா தேவனை வணங்கினவங்களா? இல்ல, விக்கிரக ஆராதனைக்காரர்கள். மகனே, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் யாரையும் பயன்படுத்துவார். இனிமே வரக்கூடிய இன்னும் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு பின்னாடி உங்க சந்ததியில் நடக்கக்கூடிய காரியத்துக்காக இப்பயே ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சுட்டார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கான திட்டம் அவர் கையில், உங்களுக்கான பிளான் அவர் கையில். ஆகையினால நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? பாத்திரத்தை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவர் உனக்கு செய்யன்றதுக்காக ரெடி ஆகுங்க. ரெண்டாவது, அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. மாமனை, மச்சான, அண்ணனை, தம்பியை, அடுத்த வீட்டுக்காரனை அவங்கள நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பார்க்க. மூன்றாவது, வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. அன்னைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சா பெரியவனா, மகா பெரியவனானா. பேதுரு கீழ்ப்படிஞ்சார். பாடி துதியுங்க, தேவர்களுக்கு தனியாவும் துதியுங்க, ஆலயத்திலையும் துதியுங்க, பாடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார், முடிப்பார், முடித்தார், நன்றாய் செய்தார். ஆச்சரியப்படும்படிக்கு, நம்ப முடியாதபடிக்கு, எண்ணி பார்க்க முடியாதபடிக்கு நேர்த்தியாய் பெர்ஃபெக்டா அவருடைய காலத்தில் எனக்காக செய்வார். ஆமென். ஜெபிப்போமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். மகனே, உங்களை குறித்து ஒரு பிளான் ஆண்டவர் கையில் இருக்கு. உங்களை குறித்து ஒரு திட்டம் தேவ சமூகத்தில் இருக்கு. ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். உங்களுக்கு செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் உண்டு.
உங்களுக்காய் முடிந்தது என்று ஜீவனை விட்டவர் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். அர்ப்பணிக்கிறீர்களா? இப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவர், எனக்கு இந்த காரியம் செய்யணும் ஆண்டவர், உங்க கையில நான் கொடுக்கிறேன். நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என் திட்டங்கள், என் பிளான்லாம் எத்தனையோ இருக்குது. ஆனா உங்க பிளான் என் வாழ்க்கையில நிறைவேறும் ஆண்டவரே. உங்க பெர்ஃபெக்ட் பிளான் ஆண்டவரே என் வாழ்க்கையில மேட் பண்ணுங்க. கரிசனையை கன்சர்ன்ஸ் மீ என்ன குறித்த ஒரு கரிசனை உங்களுக்கு இருக்குது ஆண்டவர். ஆண்டவரே அந்த கரிசனை எனக்காக செய்யணும்னு கரிசனை. என் தாய் இருந்தா, என் தகப்ப இருந்தா இந்த மாதிரி நான் இருந்திருப்பேனா? எனக்காக எவ்வளவு கரிசனையா என் தகப்பை பண்ணிருப்பாரு. நான் என்றையா அத போல என் தேவன், the Lord will perfect that which concern me. Your mercy, O Lord, ensure forever. Do not forsake your work. விட்டுறாதீங்க, நீங்க கிரியை செய்யறதை கைவிட்டுறாதீங்க. Do not forsake your works of your hands. கரத்தின் கிரியை நெகிழ விட்டுறாதீங்க. என்னை அறகுறையா அம்போடு விட்டுறாதீங்க. உங்க கையில தான் நான் இருக்கேன். என்னை கைவிடாதீரும் நாதா. என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை நெகிழ விட்டுறாதீங்க, உதறிட்டுறாதீங்க. உங்க கிருபை என்னைக்கு உள்ளது. உமது கிருபை, உமது கரத்தின் கிரியை, உமது கிருபை, உமது கிரியை, உமது கருவை எனக்காக செய்யட்டும், என் பிள்ளைகளுக்காய் செய்யட்டும். ஆறாத காயங்கள் ஆகட்டும், ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தும். துன்பத்தை நடுவில் நடக்கிற என் பிள்ளைகளை உயிர்ப்பித்தருளும். இவர்களுக்கு மறு உத்தரவு தந்தருளும். உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க எல்லா மேட்டுமையான மனிதர்களை கரம் நீட்டி அழித்து விடும். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை அதிலே உம்முடைய பிள்ளைகளை நடத்திய ஆலயத்திலே, பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக வந்து பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு துதிக்க, ஆண்டவரே மகா சபையிலே உம்மை துதிக்க, தேவர்களுக்கு முன்பாய் உம்மை கீர்த்தனம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கிருபைதான். உமது கிருபை நிமித்தம், உம்முடைய நிமித்தம் உம்மை துதிக்கட்டும். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீரே, அந்த ஒரு வார்த்தை என் பிள்ளைகளுக்கு தாங்காண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு செழிப்பாகட்டும். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படிக்கு அந்த வார்த்தையை தந்தரலும். தேவைகள் சந்திக்கப்படட்டும், பலவீனங்கள் மாற்றப்படட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். கர்த்தருடைய சமாதானம், ஆளுகை, பிரசன்னம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், ஆனந்தம், அபிஷேகம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில பாய்ந்தோடுகிற நதியை போல, பரவி பாயிர ஆறை போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை விருட்சங்களை போல என் பிள்ளைகள் வாழ்க்கை செழிக்கட்டும். ஊழியக்காக நான் என்னால் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள்.